ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, விஐடி வேலூரில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எஸ்பெஷலி அவங்க ஒரு சின்ன ஆஃபரிங் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இலவசமாக நீங்கள் விஐடி வேலூரில் ஜாயின் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்டிகுலராக விஐடி வேலூரில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதியுமே உங்களுக்கு வந்து நல்ல மார்க்ஸ் நல்ல பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து கவுன்சிலிங் மூலமாக சீட்ஸ் எடுக்கிறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் விஐடி வேலூரில் எஸ்பெஷலி ஸ்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டார்ஸ்னால் என்ன, இந்த ஸ்டார்ஸ் மூலமாக நம்ம அந்த விஐடி வேலூரில் ஜாயின் பண்ணி படிக்கலாமா, யாரெல்லாம் ஜாயின் பண்ணி படிக்கலாம், அப்படி ஜாயின் பண்ணி படித்தோம்னா ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஃபீஸ் கன்செஷன்ஸ் ஏதாச்சும் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குற புது நம்பராக இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்கள், விஐடி வேலூரோட வெப்சைட்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஸ்டார் சப்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டார் சப்போர்ட்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் எஸ்பெஷலி அதாவது இப்போ 12th ஸ்டாண்டர்ட் எழுதுறீங்க, 12th வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் உங்களுக்கு பர்டிகுலராக நல்ல ரேங்கிங் அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற கேண்டிடேட்க்கு அவங்க வந்து டியூஷன் ஃபீஸ் அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே கன்செஷன்ஸ் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இவர் தான் வந்து வைஸ் சான்சலர் விஸ்வநாதன் அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பர்டிகுலராக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஈவன் வந்து ரூரல் ஏரியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்கே அவங்களோட ஃபேமிலி இன்கம் கம்மியாக இருக்குங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரீயாக எஜுகேஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த ஆஃபரிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி இதோட எலிஜிபிலிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 12th ஸ்டூடெண்ட்ஸாக இப்போ இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டாக, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது, அந்த டிஸ்ட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ஆளாக செகண்ட் ஆளாக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பாய்க்கு ஒரு கேர்ளுக்கு உங்களுக்கு வந்து இந்த ஆஃபரிங் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து 12th எக்ஸாம் நல்லா எழுதுங்க. நல்லா எழுதி நல்ல மார்க்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த விஐடிலேயே நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆஃபரிங் வந்து உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2008 உங்களுக்கு கீழே வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 2023 வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ பேர் வந்து உங்களுக்கு சேர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 945 மெம்பர்ஸ் வந்து இந்த ஸ்டார்ஸ் மூலமாக படிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்களும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டாக வரீங்க இல்லை செகண்ட்ஸாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் நல்லா 12th எக்ஸாம் எழுதுங்க. இந்த ஸ்டார்ஸோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இல்லைனா பயாலஜி இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் படிக்கணும். சரிங்களா? கண்டிப்பாக அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்பல்சரி, இல்லைனா பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதில் ஏதோ ஒன்று கோர்சஸ் நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து இப்போ வந்து ஒரு பாய்க்கு ஒரு கேர்ளுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க டிஸ்ட்ரிக்டில். நீங்கள் வந்து பர்டிகுலராக உங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒரு பாய் தான் இருக்கிறாங்க, ஒரு பாய் எடுத்துட்டாங்க அப்படின்னா இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற செகண்ட் க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஒரு ஃபேமிலிக்கு. அதுக்கடுத்து ஃபேமிலி இன்கம் வந்து 1,50,000 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்பெஷலி அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், நீங்கள் வந்து கார்பரேஷன்ஸோ இல்லைனா முனிசிபாலிட்டிலையோ இல்லை டவுன் பஞ்சாயத்துலையோ நீங்கள் படிச்சிருக்கக்கூடாது, வில்லேஜ் சைடில் தான் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரூரல் கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த எலிஜிபிலிட்டிக்குள்ளே நீங்கள் வருவீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பேரண்டாகவும் இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருக்கலாம், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஷேரிங்னால அவங்களும் ஈஸியாக வந்து விஐடியில் ஃபீஸே இல்லாமல் படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ ரூரல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்கள் 10 பாய்ஸ் 10 கேர்ளை எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூஸ் வச்சு அந்த இன்டர்வியூஸ் மூலமாக ஒரு பாய் ஒரு கேர்ளை வந்து ஆஃபர் பண்ணி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அவங்க வந்து நோ டியூஷன் ஃபீஸ் நோ ஹாஸ்டல் ஃபீஸ் வச்சு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாகவே அவங்களுக்கு வந்து எஜுகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து சப்போஸ் நிறைய கேண்டிடேட்ஸ் வராங்கன்னா விஐடி மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணுறது தான் அப்படிங்கிறத சொல்லி
சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான கோர்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பர்சனாலிட்டிக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ், கவுன்சிலிங் செஷன்ஸு, ஹாஸ்டல்ஸ் ரூம்ஸு, அதே மாதிரி உங்களுக்கு வந்து புக்கு, அதே மாதிரி இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர்ஸ், பிஹேவியர், இது எல்லாமே அவங்க வந்து எல்லாமே ஃப்ரீயாகவே கைடன்ஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் ஃபுட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ பாரபட்சம் இல்லாமல் விஐடி ஸ்டூடெண்ட்ஸோட நீங்களும் சேர்ந்து படிப்பீங்க அப்படிங்கிற ஆஃபரிங் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த கீழே பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பாருங்கள், ஸ்டார்ஸ் அலுமினி அப்ராட், அதாவது இந்த ஸ்டார்ஸ் மூலமாக படித்து அப்ராடுக்கு போன அலுமினிஸ்லாம் யார் யார் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த கேண்டிடேட்ஸ். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, ரூரல் சைட் படிச்சிருக்கீங்க, டாப்பராக வந்திருக்கீங்க, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் டாப்பர், அதாவது டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ் போடலாம். இந்த அப்ளிகேஷன்ஸ் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12th எக்ஸாம் முடிஞ்ச வாட்டி தான் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம ரிமைண்ட் பண்ணுவோம். இருந்தாலுமே இந்த ஆஃபரிங் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இனிமேல் கொண்டு 12th ஸ்டூடெண்ட்ஸ் எழுத போகிறாங்க, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் விஐடியில் இலவசமாக படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், விஐடி ஸ்டார்ஸ் வந்து அப்ராட்லேயும் இருக்கிறாங்க, அதே மாதிரி இந்தியாக்குள்ளேயும் நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த ஸ்டார்ஸ்க்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 2012 உங்களுக்கு 2023 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி டீட்டெயில்ஸ்னு. 100% வந்து அவங்க பிளேஸ் ஆகிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன கம்பெனிஸ்லாம் உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக அவங்க அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டார்ஸ் கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்லி 2 மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் நம்பர்லேயும் உங்களோட மார்க்ஸ் வந்த வாட்டி நல்ல டிஸ்ட்ரிக்டில் நல்ல மார்க்ஸ் இருக்குது, நல்ல ஃபஸ்ட்டில் வந்திருக்கேன், இல்லை செகண்டில் வந்திருக்கேன், இல்லை 10th வந்திருக்கேன், நான் வந்து எஸ்பெஷலி இந்த விஐடியில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி நான் வந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணால் அங்கே என்னென்ன உங்களுக்கு க்ரைட்டீரியாஸ்லாம் சொல்கிறாங்களோ அந்த க்ரைட்டீரியாஸ் படி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம விஐடி வேலூரில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஸோ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்க நீங்கள் விஐடியில் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு. ஸோ இப்போ நீங்கள் 12th எழுதிட்டு இருக்கீங்க. ஸோ நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்களும் இந்த லிஸ்ட்டில் ஒரு அலுமினியாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் விஐடியில் படிக்கணும், நான் வந்து ஃபீஸே இல்லாமல் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் டிஸ்ட்ரிக்டில் டாப் 10 கேண்டிடேட்ஸ்குள்ளே வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆஃபரிங் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். விஐடியில் இலவசமாக படிக்கிறதுங்கிறது சில பேருக்கு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.